குழந்தைகள் சொல் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு புரிய வச்சாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இது வேணா அதைத்தான் செய்யணும்னு சொன்னாலும் செய்யவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. குழந்தைகளை நாம சொல்ற மாதிரி கேட்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு விஷயம் கண்டிப்பா செய்யணும். முதலாவது, குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைத்தல் அப்படின்ற கலையை பெற்றோர்கள் கற்றுக்கொள்ளணும். எந்த ஒரு விஷயத்தையும் பேசி ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா புரிய வைக்க முடியுன்ற நம்பிக்கை பெற்றோர்கள்ட்ட இல்ல அப்படின்னு சொன்னா குழந்தைகளை அடிக்கணும், மிரட்டணும் மட்டும்தான் தோணும். எனவே எல்லா விஷயங்கள்லயுமே இதுல பெற்றோர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்கள் உட்பட குழந்தைகளுக்கு பேசி சொல்லி புரிய வைக்க முடியுன்ற நம்பிக்கை பெற்றோர்கள் இருக்கணும். அதே போல குழந்தைகளுக்காக நம்ம என்ன துவா செய்யறோம்? ஒரு நாளுடைய துவால நம்முடைய குழந்தைகளுக்காக நம்ம என்ன துவா செய்யறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் தன்னுடைய மகள் மரியம்காக எப்படி துவா செய்யறாங்க? இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், விரட்டி அடிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து என்னுடைய மகள் மரியமிற்காகவும் மரியமுடைய சந்ததிகளுக்காகவும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக மரியமுடைய தாயார் துவா செய்திருக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகளுக்காக நாம எவ்வளவு துவா செய்துட்டு இருக்கிறோம்?